திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொது வரிசை மற்றும் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அடிப்படை தேவையை செய்து கொடுப்பதற்காக 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பொது தரிசன முறை வரிசை, நிர்வாக அலுவலக கட்டிடம் மற்றும் கலையரங்கம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து அனைத்து அறைகளையும் நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டனர்.